இது கொடைக்கானலில் வாங்கின ஃப்ரூட்ஸு. அத்திப்பழம், மலை இழந்த பழம் தான். சிகப்பு கலரில் இருக்கிறது மலை இழந்த பழம். பச்சை கலரில் இருக்கிறது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. நான் ட்ரை ஃப்ரூட்டாக சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டதில்ல. பச்சையாக சாப்பிடும்போது இந்த மலை இழந்த பழம் சிகப்பு கலர் இருக்கிறது அவ்வளோ ஒரு கசப்பு இருந்தது. எல்லா டேஸ்ட்டும் இருக்கும்னு அவங்க சொன்னாங்க. பட் கசப்பு தான் எனக்கு தோணுச்சு. நம்மளோட ஃபிக்கு காட்டு அத்திப்பழம் வந்து நல்லாவே டேஸ்ட் இருக்கும். ஸ்வீட்னஸ் இல்லாததுனால நான் கொஞ்சமாக தேன், மலை தேன் ஆட் பண்ணி சாப்பிட்டேன். அண்ட் அந்த பச்சை கலரில் இருக்கிற ஃப்ரூட் வந்து என்னால் சாப்பிடவே முடியல. ட்ரை ஃப்ரூட்டாக சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட் இருந்தது. பட் பச்சையாக சாப்பிடும்போது கசப்பு தான் இருந்தது. நான் ஃபைனலாக ஃபிக் மட்டும் சாப்பிட்டேன். மற்ற எதுவுமே சாப்பிடலை. தூக்கியும் போடலை, வச்சுருக்கேன். இனியாவது கொஞ்ச நாள் கழித்து டேஸ்ட்டு மாறுமான்னு. யாராவது கொடைக்கானலில் இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஏரியாவில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு மலைப்பகுதிகளில் இருக்குன்னா, இதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்கள். அத்திப்பழம் இல்லை, இந்த மலை இழந்த பழமும் அந்த பச்சை கலரில் இருக்கிற ஒரு ஃப்ரூட்டும் எப்படி சாப்பிடணும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதை எதையுமே தூக்கி போடலை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வித்தியாசமாக பார்க்கும்போது அதையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சாப்பிட்டேன். கேரளா மக்களுக்கு இந்த எந்த ஃப்ரூட்ஸுமே தெரியாது. தேங்க்யூ.